வழிபாடுகள் வணக்கங்கள் என்பது எல்லா மதங்களிலும் இருக்கும். எல்லா மதத்தினரும் வழிபாடுகள் அவரவருக்குரிய முறையில் செய்வதை நாம் காணலாம். வழிபாடுகள் என்பது பொதுவாக கஷ்டம் இல்லை, பொதுவாக அது யாருக்கும் பெரிய சிரமம் ஒன்றும் இல்லை. உண்மையிலுமே சிரமம் என்பது என்ன? கட்டுப்பாடுகள், சட்டதிட்டங்கள் இவைகளை கடைபிடிப்பது தான் சிரமம். அந்த கட்டுப்பாடுகளுக்கு பேர் தான் ஷரியா. ஷரியா என்று சொன்னால் கட்டுப்பாடுகள். நீங்கள் எந்த ஒன்றை செய்வதானாலும் அதற்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கும். அதுதான் எல்லா மதங்களுமே வழிபாடுகளை மட்டும் வைத்துக்கொண்டு சட்டங்களை புறக்கணித்து விட்டன. யூத கிறிஸ்தவம் இன்றைக்கும் நமக்கு முன்னால் இருக்கிற இரண்டு மதங்கள். இந்த ரெண்டு மதங்களை பற்றியும் குர்ஆன் வெளிவாக பேசுகிறது. அவர்களுக்கு என்னென்ன வணக்கங்கள் இருந்தது, என்னென்ன சட்டதிட்டங்கள் இருந்தது, எல்லாவற்றையும் திருமறை சொல்கிறது. அவர்களுக்கும் வட்டி ஹராமாக்கப்பட்டு இருந்ததாக குர்ஆன் சொல்லுது. ஆனால் யூத கிறிஸ்தவர்கள் வட்டி ஹராம் அப்படிங்கிறத அவங்க பேணுறாங்களா? யோசிச்சு பாருங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா வங்கிகளுமே அவர்களுடைய பின்னணியில தான் இருக்குது. அப்போ அவங்களுடைய சட்டம் அதுதான். தௌராத்தில் வட்டி ஹராம் என்று இருந்தது, ஆனால் அதை அவங்க பேணுறாங்களா? இல்லை. அவர்களுக்கும் லஞ்ச ஹராம் என்று தான் இருந்துச்சு, அதை அவர்கள் பேணுறாங்களா? இல்லை. அப்போ சட்டங்களை மதிக்கிறது கிடையாது. இதுதான் எல்லா மதங்களுடைய நிலை. இந்த உம்மத்தும் கிட்டத்தட்ட அந்த நிலையில தான் இருக்கிறோம். நாம் வழிபாடுகள் வணக்கங்கள் செய்வதற்கு தயார், ஆனால் சட்டங்களை மதிப்பதற்கு தயார் இல்லை. இன்னும் சொல்வதானால் தொழுகைக்கு வருகிறோம், ஆனால் அதில் கூட நமக்கு கட்டுப்பாடுகளை சொன்னால் கோபம் வருது. செல்ஃபோன் அடிக்க மாதிரி பார்த்துக்குங்க, செல்ஃபோன் அடிக்காமல் ஆஃப் செய்யுங்கன்னு சொன்னால் நமக்கு கோபம் வருது. அதில் சில வார்த்தைகளை கடுமையாக சொல்லிட்டா. இப்போ சேரில் தொழுகிறாங்க இல்லையா? சேரில் தொழட்டும், நான் அதை பற்றி ஒன்றும் சொல்லலை. ஆனால் சேரில் எப்போ தொழலாம்? ஒரு மனிதனுக்கு பல நிலைகள் இருக்கிறது. சஜிதாவே செய்ய முடியாது, அவரால் சஜிதாவுக்கு போக முடியாது, குனிய முடியாது. இவர் எப்படி தொழணும்? நிற்க முடியும், சஜிதாவுக்கு போக முடியாது. அவருடைய சட்டம் என்ன? மார்க்கம் அதற்கு ஒரு சட்டம் வச்சிருக்குது. ஒருத்தரால் சஜிதா போக முடியும், ஆனால் நிற்க முடியாது. அவருக்கு பிரச்சனை, நிற்க தான் முடியாது, ஆனால் அவரால் சஜிதா போக முடியும். இவர் எப்படி தொழணும்? சேரில் உட்கார்ந்து எப்போ தொழலாம்? இந்த சட்டங்கள் இதையெல்லாம் நம்ம என்ன சொன்னாலும் நீ சொல்கிறத சொல்லு, நாங்கள் இப்படி தான் செய்வோம். இந்த சட்டத்தை மதிக்க தயார் இல்லை. சரிங்க, அப்படியே சேரில் தான் தொழுகிறோம், உங்களுக்கு அனுமதி இருக்குது. முஸ்லிகள் இன்னார்லாம் சேரில் தொழலான்னு சொல்லிட்டாங்க. சேர் பள்ளிவாசலில் எப்படி போடணும்? இதை யாராவது கேட்குறாங்களா? யோசிச்சு பாருங்க. நான் எதையும் குறிப்பாலாம் சொல்லலை, எல்லா பள்ளிகளிலும் அப்படி தான் இருக்குது. சேரு கூட எப்படி போடணுங்கிறதுக்கு சட்டம் இருக்குது. அரபு நாடுகளில் நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயும் சேர் தொழுகையாளிகளுக்கென்று ஒரு தனி பிரிவு ஒதுக்கி வச்சுருக்கிறோம். எப்படி பஸ்ஸில் ஊனமுற்றோருக்குன்னு ஒரு பகுதி இருக்கிற மாதிரி இவங்களுக்குன்னு ஒரு பகுதி அப்படின்னு ஒதுக்கி வச்சுருக்கிறோம். இது சரியத்தில் அப்படி இருக்குதா? ஏன்னா சஃப்புகளுடைய கண்டினியூ இருக்கணும். சஃப்பை விட்டு யாருமே தனியாக நிற்கக்கூடாது. நின்னா அது மக்ரூ தஹரீம். இப்போ சேர் தொழுகனா என்னங்க அப்படின்னா, ஒரு இடத்துல குறிப்பிட்ட இடத்துல சேரை போட்டு வச்சுருக்க கூடாது. இப்போ நான் அந்த சட்டத்தை பற்றி இன்னைக்கு பேச வரல. பொதுவாக நாம் சட்டங்களை விரும்ப மாட்டிருக்கிறோங்கிறதுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். மடக்கிற மாதிரி சேரு ஒரு இடத்துல வச்சிருக்கணும். யார் சேரில் உட்காந்து தொழு வர்றாங்களோ அவங்க சஃப்பில் எங்கே ஒரு சஃப்பு முடிந்து இடம் இருக்குதோ அங்கே தான் சேரை போட்டு தொழணும். அந்த சேருடைய பின்பகுதி சஃப்பில் கடைசியாக யார் நிற்கிறாரோ அவருடைய குதிங்காலுக்கு நேராக இருக்கணும். மனிதர்கள் எப்படி முன்ன பின்ன நிற்கக்கூடாதோ அதே மாதிரி தான் சேரும். அப்படி ஆனால் ஒரு இடத்துல சேரை போட்டு வைக்கக்கூடாது. மடக்கிற சேர் அவங்க சஃப்பில் தான் தொழணும். இதை தான் நீங்கள் அரபு நாட்டில் பார்க்கலாம். அவங்க சேரோடு வருவாங்க, சஃப்பில் நிற்பாங்க, தொழுது முடிச்சுட்டு மடக்கி போட்டு போயிடுவாங்க. இதை நம்ம சொன்னால் யாராவது கேட்குறோமா? இல்லை. காரணம் என்ன? நமக்கு கட்டுப்பாடுகள் பிடிக்கிறது இல்லை. நான் பள்ளிக்கு வருவோம், தொழுவோங்க, இதெல்லாம் சொல்லாதீங்க. சேரில் உட்கார்ந்து தொழுதா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ருக்கு சுஜூத் எப்படி செய்யணும்? இந்த சட்டத்தை எத்தனை முறை சொல்லி நான் பல பேரை கவனிக்கிறேன். அவங்க இந்த கையை தான் முன்னால் கொண்டு போயிட்டு பின்னால் கொண்டு வர்றான். இது ருக்கு சஜிதான்னு நினச்சிக்கிறாங்க. இதுக்கும் ருக்கு சஜிதாவுக்கும் சம்மந்தமே இல்லை. குனிய மட்டும்தான் செய்யணும். ருக்குவுக்கு குனிகிறத விட சஜிதாவுக்கு அதிகம் குனியணும். ஆனால் இவர் சஜிதாவுக்கு கையை இப்படி நீட்டு கையை இப்படி மடக்கிறார். இது சஜிதான்னு அவர் நினைக்கிறார். இது சஜிதாவா இல்லை.
அதை விட கொடுமை சில ஊர்களில் பள்ளியாசலில் சேரில் உட்காந்து தொழுகிறவங்களுக்கு முன்னால் இந்த மாதிரி ஒரு டேபிள் எவரை போட்டு வச்சுருக்கிறாங்க, டைனிங் டேபிள் மாதிரி பெரிய, அதில் கை வச்சுக்கிறார், அதில் கை வச்சு இதுதான் சஜிதா அப்படின்னு நினச்சிக்கிறார். இப்போ இதெல்லாம் எவ்வளோ பெரிய சட்ட அத்துமீறல். இப்போ நாமளே இந்த சட்டங்களை அத்துமீறுகிற போது இல்லையா, மற்ற சமுதாயங்கள் எல்லாம் அநியாயம் செய்கிறத பற்றி நம்ம பேச முடியுமா? யோசிச்சு பாருங்க அருமையானவர்களை. இப்படித்தான் எல்லா விஷயங்களிலும் மார்க்கத்தினுடைய சட்டம் இருக்குது. இப்போ ஒரு முஸ்லீம் டாக்டர் இருக்கிறாருன்னு வைங்களேன், இன்னைக்கு எல்லா மருத்துவர்களுமே ஒரு குறிப்பிட்ட கம்பெனியினுடைய மருந்து மாத்திரைகளை எழுதி கொடுக்குறாருன்னா அந்த கம்பெனிக்காரன் அவருக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறான், வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு டிக்கெட்டு கொடுக்குறான். இதெல்லாம் லஞ்சம் இல்லையா? இதை முஸ்லீம் டாக்டர்கள் பேணலாம், பேணக்கூடியவர்கள் இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் எழுதி கொடுக்குற மருந்து, அவர் எழுதி கொடுக்குற இந்த லேபில் போய் டெஸ்ட் பண்ணு அப்படின்னு எழுதுற அந்த லேபுக்காரன் அவருக்கு ஒரு என்னங்க ஏதோ ஒன்று கொடுக்குறான், இது கிஃப்ட் அல்ல, இது லஞ்சம், இது கமிஷன் அல்ல, இது லஞ்சம். மார்க்கத்தில் கமிஷன் எதுக்கு வாங்கலாம், அதுக்கு தனியாக சட்டத்திட்டங்கள் இருக்குது. அப்போ மருத்துவர் ஒரு நோயாளிக்காக அவர் மருந்து இன்ன லேபில் டெஸ்ட்டு அல்லது இல்லாத டெஸ்ட்டுகளை எழுதி கொடுக்கறது, இதுக்கு வாங்கக்கூடிய கமிஷன் எல்லாமே லஞ்சத்தின் வகையில் சார்ந்தது. இது எல்லாமே யார் தலையில் விழுது? நோயாளிகள் தலையில் தான். அவன் டாக்டருக்கு கொடுக்கறத கொடுக்குறான், அந்த மருந்துக்கான விலைகளை ஏற்றுறான்னு சொன்னால் அதெல்லாம் யார் கொடுக்குறாங்க? நோயாளிகள் தான். அப்போ இந்த சட்டங்கள் இதை நாம் மதிக்கிறோமா? இல்லை. மார்க்கத்தில் குழந்தைகளை தத்தெடுப்பது என்பது இல்லை. ஒரு ஆசைக்கு குழந்தை எடுத்து வளர்த்தால் அதுக்கு சட்டம் இருக்குது, குர்ஆனில் தனி சூரா இருக்குது. அடுத்த ஒரு குழந்தை எடுத்து வளர்க்கிற போது என்னென்ன சட்டம் மார்க்கத்தில் இருக்குது. அருமையானவர்களே, இப்படி எல்லா விஷயங்களிலும் சட்டம் தான் முக்கியம். அதான் ஷரியத்துங்கிறது.